இனிய உறவுகளுக்கு வணக்கம். நம்ம நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊடகங்களும் விதவிதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. கமெண்ட்ஸில் நம்ம எல்லாருமே அதை பற்றி நிறைய கருத்துக்களை பதிவிடுறோம். இது ஒரு பேசக்கூடிய சப்ஜெக்டாக இதெல்லாம் இப்படி பேசணுமானா பார்க்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பார்க்குறாங்க. பிரபலங்களுடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்களை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது குடும்பத்தை விட்டு வெளியே வரலாமா, இல்லை என்ன நடந்தாலும் பொறுத்துட்டு இருக்கணுமா, இவர் எடுத்தது இன்னொரு பெண்ணோட பழகலாமா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஏகப்பட்ட கமெண்ட்ஸில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிறோம். இந்த சப்ஜெக்டை பற்றி நாங்கள் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100-120 பேர் பார்க்குறோம். நோய்க்காக நம்மளை பார்க்க வரும்போது ஒவ்வொரு மருத்துவர்கிட்டையும் ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட தன்னோட ஒட்டுமொத்த கதைகளும் ஒரு கவுன்சிலிங்காக சொல்லி டாக்டர் சொல்கிற ஒரு ஆலோசனையை கேட்டுக்கிற ஒரு பழக்கம் அப்படிங்கிறதுக்கு ஜெயம் ரவியை பற்றி நமக்கு எல்லாம் கேள்விப்பட்ட உண்மைகளை அவரை பற்றி சொல்லும்போது ஆர்த்தி குடும்பத்தில் ரொம்ப டாமினேட் பண்ணாங்க. பெரிய ஒரு வசதிங்கிறது அந்தளவுக்கு இல்லை. அந்த அம்மாவுக்கு சில விஷயங்கள் மூலமாக ஒரு மாளிகை, ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு அந்த அம்மா தான் சொந்தம். அதாவது ஜெயம் ரவியோட மாமியார் தான் அதுக்கு சொந்தக்காரி. ஆனால் அதுவும் அவங்க மேலே சொந்தமாக இல்லை. அதுக்கு 4-5 பேர் கேஸில் தான் அந்த பில்டிங் இருக்குங்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, ஜெயம் ரவி வீட்டில் அவர்களை தவிர வேறு யாரும் அவ்வளோ சம்பாதிக்கிறதில்ல, ஜெயம் ரவி தான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய நபர். ஆர்த்தியோட அம்மா ஜெயம் ரவியை ரொம்ப டாமினேட் பண்ணுறது. பாஸ்போர்ட்டெல்லாம் பிடிங்க வச்சுட்டாங்க, செக் புக்கை பிடிங்க வச்சுட்டாங்க. நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ஷூட்டிங் பண்ணது போது எங்கேயும் போவேனான்னு பாஸ்போர்ட்டை பிடிங்க வச்சுட்டாங்க. மெயினான காரெல்லாம் சாவியை வாங்கி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அம்மா அந்த அம்மாவுடைய ப்ரொடக்ஷனில் ஜெயம் ரவியை நடிக்க சொன்னாங்க. அதாவது மாமியார் ப்ரொடியூஸ் பண்ண அந்த இதில் ஜெயம் ரவியை நடிக்க சொன்னாங்க. அதுலேயும் நிறைய மன வருத்தங்கள் வந்தது. ஜெயம் ரவி கேட்ட பணத்தை அவங்க கொடுக்கல. ஒரு விஷயம் பார்த்தா அந்த அவங்க குடும்பத்தில் ஆர்த்தியோட அம்மா ஒரு டாமினண்டான ஒரு மாமியாராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்த செய்தி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ரொம்பவுமே முழுக்க முழுக்க கற்பனையாக வராது. அதில் ஒரு சிலதையும் உண்மை இல்லாமல் இந்த அளவுக்கு கசியாது. அதில் என்ன சொல்கிறாங்க, ஆர்த்தி நல்ல பொண்ணு தான், ஆனால் அம்மாவை எங்கெங்கே ஒரு அடக்கி வைக்கணுமோ கண்டிக்கணுமோ, தன்னோட குடும்ப வாழ்க்கையில் எனக்கும் என் கணவர் கடையில் நீங்கள் வராதிங்கன்னு ஒரு சொல்லி அடக்கிறதுக்கு அவங்களால முடியல. அதனால ஜெயம் ரவி மன நிம்மதி இழந்தார் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக சொல்கிறாங்க. இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, மாமியார் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதில் மருமக நடிக்கிறதுங்கிறது என்றைக்குமே இந்த மாதிரி விஷயங்களை எந்த ஆண்களுமே செய்யாதீங்க. நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்க்குற உங்களுக்குன்னு ஒரு கருத்தாழங்கள் இருக்கும், ஒரு ஃபிலாசபி இருக்கும், ஒரு கொள்கைகள் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் போய் சொன்னீங்கன்னா, போடா உனக்கு ஒரு வேலையில் போடா அப்படிங்குவாங்க. நம்மளுடைய கருத்துக்களே நம்மளுடைய ஃபிலாசபியை சமுதாயம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி சொந்த குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்போ ஜெயம் ரவி மாமியாரோட ப்ரொடக்ஷனில் நடித்தாருன்னா அவர்களுடைய பார்வையில் நம்ம பையன் தானே இவன் தானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரவியை பொறுத்தவரையில் எனக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் இவ்வளோ சம்பளம் இருக்குது, அது வேணும், மாமியாரும் வரும்போது எனக்கு இந்த சம்பளம் வேணும்னு எதிர்பார்ப்புங்க. ஒரு இவ்வளோ தூரம் ஒரு மாமியார் ப்ரொடக்ஷனில் நடிக்கிற அளவுக்கு ஒரு தவறான முடிவை அவர் எடுத்திருக்கக்கூடாது. அந்த காலத்துலேருந்து பெரியவங்க சொல்லுவாங்க, கிட்ட போனால் முட்டைப்பாக அப்படின்னு. இது சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே இதெல்லாம் ஒத்து வராதப்போ நீங்கள் மாமியாரோட படத்தில் நடிக்கிறேன்னு சொல்கிறது இந்த மாதிரி மிகப்பெரிய தவறுகள். மேபி நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு மென்மையான ரப்பராக இருந்து பரவாயில்ல இருக்கட்டுமே, மாமியாரோட அம்மா மாதிரி நான் நடிச்சு கொடுக்குறேன்னு இருக்கலாம், இதனால ஒரு பெரிய வினையாக நடந்திருக்கலாம். மொத்தத்தில் இதெல்லாம் நடந்ததுங்கிறது உண்மை. நிறைய பேர் கமெண்ட் சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு மனைவி விட்டு ஒரு ஆம்பளை பிரியக்கூடாது, இல்லை ஒரு கணவனை விட்டு ஒரு பெண் எக்காரணம் கொண்டு பிரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கம்ஃபர்டான ஒரு சீட்டில் உட்காந்துக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு எதிரில் இருக்கவே அவன் எந்த அளவுக்கு தகிக்கிற வெயில் இருக்கான், எந்த தீக்குள்ள நிற்கிறான், காலெல்லாம் பொத்து போயிருக்கிறான், உட்காரக்க முடியாமல் அவன் கஷ்டப்படுறான், அதெல்லாம் தெரியாமல் இல்லைங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் பிரியக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் நம்ம நாட்டில் நிஜம். ஆனால் இதெல்லாம் முடியாத பட்சத்தில் கொடுமையே நான் அனுபவிக்கிறேன், என்னோட பைத்தியமே பிடிச்சி என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன், இருக்கிறது ஒரு வாழ்க்கைங்கிற பட்சத்தில் வெளியே வராங்க. அது நம்ம தவறு கிடையவே கிடையாது. அதை நம்ம எந்த கமெண்ட்டும் சொல்கிறக்கு நமக்கு உரிமை இல்லை. ஒருவேளை ஜெயம் ரவியோடைய மாமியார் ஆர்த்தியை பற்றி சொல்கிற விஷயங்கள் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர் வெளியே வந்தார், ரைட், அது ஒரு நல்ல முடிவு தான். இதை கமெண்ட் பண்ணுறக்கு நம்ம யாருக்குமே உரிமை இல்லை. நான் இந்த வீடியோவை பேசணும்னு எனக்கு தோணுது. இதனால் எத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆகிறாங்க, இதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இவர் வந்தார், வெளியே வந்தார். சரி, வெளியே வந்த எந்த ஆண்களும் பெண்களும் அதாவது ஒரு மன வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்தவங்க ஒரு கடுமையான டிப்ரெஷனில் இருப்போம், தனிமை உணர்வில் இருப்போம். அந்த நேரம் நம்மக்கிட்ட நிறைய பேர் பேச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த சிங்கிள்ஸை பார்த்தாலே ஒரு இது இருக்கும், ஐயோ பாவம் தோல் சாஞ்சுக்கிறதுக்கு தோல் இல்லாமல் இருக்காங்க, படுத்துக்கிறதுக்கு மடியாக இருக்கேன். நம்மக்கிட்ட அந்த மாதிரி சிங்கிள்ஸாக இருக்கவங்ககிட்ட இப்படி இருக்கும், உனக்கு படுத்துக்கிறதுக்கு நான் மடியாக இருக்கேன், என் தோலில் சாஞ்சுக்கோ, உனக்கு எதாவதுனா நான் கூப்பிட்டு போகிறேன், உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன், உனக்கு உடம்பு சரியா நான்
ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகிறேன். எந்த உறவு உங்களை பார்க்க வந்தாலும் அந்த உறவு மேலே ஒரு காதல் வர்றது, காமம் வர்றது, இதெல்லாம் ஒரு இயற்கையான விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் தான் அந்த சிங்கிளாக இருக்கிறவங்க, மனைவியை பிரிஞ்சவங்க, கணவனை பிரிந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா முதல் குடும்பத்துலேருந்து வெளியே வந்தீங்களா, ஓரளவுக்கு திட்டுவாங்க, கடைசியில் ஒத்துக்குவாங்க, அவனுக்கு என்ன பிரச்சனை. ஆனால் இரண்டாவது விஷயத்துலேருந்து நீங்கள் திரும்ப வெளியே வரும்போது என்ன சொல்லுவாங்க, இவன் மேலே தான் தப்பு, அவனுக்கு எதுலையுமே நிற்க முடியல, எல்லாரும் காரி துப்புவாங்க. அதனால் இரண்டாவது டிசிஷன் எடுக்கும்போது இப்போ முன்னை விட ரொம்ப பொறுப்பாக சரியாக, இப்போ நீங்கள் ஜெயம் ரவி உங்களுக்கான துணை தெரியுங்க, இல்லை ஆர்த்தி உங்களுக்காக தெரியும் போது முன்னை விட ரொம்ப கவனமாக பொறுப்பாக இருக்கிறது முக்கியம். இது ஏன்னா அந்த கெனிஷா ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறாங்க. அந்த பெண் ஏதோ பேசுகிறாங்க சமூக வலைதளத்தில். அவர்கள் உடை நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு சுத்தமாக பொருந்தாத ஒரு உடையாக இருக்குது. அப்போ கூட நம்ம யோசிக்கலாம், அந்த பாடகி கெனிஷா ஃப்ரான்சிஸோட அம்மா அப்பாவில் ஒருத்தங்க தமிழ் வம்சாவளியில் வந்தாங்க, ஒருத்தங்க ஆப்பிரிக்கன் வம்சாவளி வந்தனால அந்த பெண் அந்த மாதிரி அறகுறையாக ட்ரெஸ் போடுறதுலாம் அவங்க கலாச்சாரத்துக்கு நார்மல். இப்படி கூட நம்மளை ஒரு மனசை சமாதானப்படுத்திக்கலாம். ஆனால் அந்த கெனிஷா ஃப்ரான்சிஸ் பாடகி ஒரு ட்விட்டரில் சமூக வலைதளத்தை ஒருத்தங்களுக்கு பதில் சொல்லும்போது தன்னுடைய ஒரு காலை தூக்கி அவங்க மூஞ்சில் உதைக்கிற மாதிரி காமிச்சு அவங்கள நக்கலாக நையாண்டி பண்ணி போஸ்ட் போட்டு உனக்கு இதுதான் நான் கொடுக்குற பதில் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதை பார்க்கும்போது இது என்னடா, இது நீ என்னதான் ஆப்பிரிக்கா வம்சாவளியும் அமெரிக்கா வம்சாவளியும் இவ்வளோ கேவலமாக ஒரு ட்வீட் போடுறாங்களா, நமக்கு அதை ஜீரணிக்க முடியல. இரண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பெண்ணுடைய நடவடிக்கைகளை அதோட ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிற மெத்தட், அவங்க ஒருத்தங்களுக்கு சமூக வலைதளத்தில் பதில் சொல்கிற மெத்தடை பார்த்து பதறி போன ஒரு நம்மளுடைய ஃபேன், அதாவது ஜெயம் ரவியை நேசிக்கக்கூடிய ஒரு ஃபேன், நம்ம வீட்டு பையனாட்ட பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஃபேன் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, உங்ககிட்ட ஜெயம் ரவி பத்திரமா இருக்காராமா, பார்த்துக்கோங்க, பாவம் அந்த மனுஷனே எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்திருக்காரு, இங்கேயும் அடி வாங்கிட்டு போகிற அந்த ஆதங்கத்தில் கேட்குறாரு. தன்னை சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்க, நீ உங்ககிட்ட நீ பாதுகாப்பாக இருக்கியா, உன்னோட பேரண்ட்ஸ் உங்ககிட்ட பாதுகாப்பாக இருக்காங்களா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட பாதுகாப்பாங்களா, உன்னோட இன்செக்யூரிட்டி உனக்கு சொந்தமாக உன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, அந்த இன்செக்யூரிட்டி கூட நீ முதல்ல பாதுகாப்பு இருக்கியா, உனக்கு பாதுகாப்பு நிம்மதியெல்லாம் கிடைக்கட்டும், நான் அதுக்காக பார்க்குறேன்னு சொல்லி கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு ரசிகனுடைய ஆதங்கமான ஜெயம் ரவியை நேசித்த ஒரு ரசிகனுடைய கேள்விக்கு அந்த கிளி கிழிச்சிருக்காங்க. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த ஒரு மனைவி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வெளியே வந்தீங்க, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த நேரத்துக்கு நீங்கள் டெம்பரரியாக யாரோடைய தோல்வியாவது சாஞ்சிங்களா, அதை கூட ஒத்துக்கலாம். ஆனால் ஒரு பெரிய டிசிஷன் ஆண்களோ பெண்களோ எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு உறவுகளை நீங்கள் லீகலாக கமிட் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் ஓப்பனாக உடச்சி சொல்கிறேன், நாளைக்கு நீங்கள் ஜெயம் ரவி இந்த பெண்ணோட லீகலாக நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஏதாவது தவறு பண்ணும்போது அந்த மூஞ்சில் தூக்கி உதைச்சவ தான் உங்கள் மேலே தான் விழுகும். அந்த கிளி அந்த ரசிகனை பார்த்து எந்த கிழிச்சாங்களோ அது உங்கள் மேலே இருக்கும். ஏன்னா உங்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு சாதாரண ரசிகை பார்த்துருக்காங்க, ஐயோ ஜெயம் ரவியா என்னோட இடத்துக்கு வந்திருக்காங்களா, அவங்க தான் என்னோட ஆல்பத்தை வெளியிட போகிறாங்களா அப்படின்னு ஒரு ஆதங்கம். அதனால் அதிகமாக உங்களை போன்ற ஒரு ஆட்களை கேர் எடுக்கிறது நார்மலான விஷயம். இரண்டாவது விஷயம், அந்த பெண்ணுக்கு அடுத்த கட்ட கனவுகள் இருக்குது. ஏன்னா சினிமாவில் நடிக்கணும், அதுக்கு ஒருத்தன் வசமாக சிக்கணும். அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சினிமாவில் நடிக்கிறக்கு ஆசையானா, ஓ பெரிய ஆமாம் எனக்கு நிறைய ஆசை இருக்குது. ஸோ அடுத்த கட்ட கனவை நிறைவேற்றிக்கொள்ள நீங்கள் ஒரு வசமாக ஒரு ஆள் சிக்கிருக்கீங்க. அப்போ உங்களை நிறைய அன்பு செலுத்துறதுக்கு, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துலையும் உங்களை திருப்திப்படுத்த முடியுமோ அதெல்லாம் ஒரு பெண் செய்யத்தான் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி உறவுகளை நீங்கள் அதாவது உங்ககிட்ட நான் அன்பு செலுத்துகிற எல்லா பெண்களையும் சந்தேகப்படுங்க நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஆண்கள் இந்த மாதிரி இடத்துல லீகலாக ஒரு வேலை கமிட் ஆகிட்டீங்கன்னா, திரும்ப சொல்கிறேன், உடச்சி சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல் சிக்கிடுவீங்க. ஆனால் இன்றைக்கி பெண்களுக்கு சட்டம் ரொம்ப சாதகமாக இருக்குது, ஆண்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் லீகலாக கல்யாணம் பண்ணி, இல்லை நீங்கள் மோதிரம் போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, மாலை மாற்றுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துருச்சுன்னா அந்த ஒரு ஃபோட்டோ அந்த பெண்ணுக்கு போதும். உங்கள் சொத்தில் பாதி கொடுக்கணும், கடைசி வரைக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும், அவங்க எதெல்லாம் கிளைம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கொடுக்குற மாதிரி அந்தளவுக்கு பெண்களுக்கு சட்டம் சாதகமாக இருக்குது. இதை நானாக சொல்லலை, எங்களுக்கு கீழே இருக்கிற வழக்கறிஞர்கள், சேமே நெஸ்ன்னு ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறோம், அதுக்கு கீழே இருக்கிற வழக்கறிஞர்களுடைய டீமில் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. அப்போ என்னுடைய வக்கீல் என்ன சொன்னாங்க, அது மட்டும் இல்லை லிவிங் டுகெதரில் இருந்தாருனாலே அவர் தீர்ந்துட்டார். இன்றைக்கெல்லாம் லிவிங் டுகெதரில் இருந்ததை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த லேடி என் கூட 1 வருஷம் அவர் வாழ்ந்தாருன்னா அப்பவுமே அந்த அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் இத்தனை நாள் ஜீவனாம்சம் கொடுங்கிற அளவுக்கு சட்டம் இருக்குது. தோழியாக வச்சுக்கலாம், என்னவா வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ரூம் போட்டு இருந்தால் லிவிங் டுகெதர்லேயே இத்தனை பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கறிஞர் சொன்னாங்க. அதனால் ஒரு ஜெயம் ரவி போன்றவர்கள் ஒரு மனைவிட்டிருந்து கணவன்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு தனித்து விடப்பட்டவர்கள் முடிவெடுக்கும்
எடுக்கும்போது செகண்டாக சாய்ஸ் இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. வானொலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்த கதைங்க வாங்க, சின்ன சூட்லேருந்து தப்பி பெரிய சூட்டில் விழுந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு கெனிசா மாதிரி ஒரு பெண் வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த பெண்ணுக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு என்னோடது இல்லை. அந்த பெண் காலை தூக்கி காட்டின அந்த மெத்தடு, சாதாரண ஒரு ரசிகனின் கேள்விக்கு பதில் சொல்லி கொடுத்த மெத்தடுங்கிறது ரொம்ப விகரஸாக ரொம்ப அரகண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து முடியலன்னு இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முடிவே எடுத்துடாதீங்க. அதேமாதிரி வர்றவங்களாம் என்னோட சொத்துக்கு தான் வந்தாங்களா, என்னோட ஃபேமுக்கு தான் வந்தாங்களா, ஏன்னா அந்த பணக்காரர்களுக்கும் ஒரு நினைப்பு இருக்கும், ஐயோ வரவங்களாம் என் பணத்துக்கு தான் வந்தாங்களா, என் சொத்துக்கு தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் எதைனாலுமே நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது, அவங்க பெரியவங்களை எப்படி நடத்துகிறாங்க, அவங்களுடைய பேசும்போது அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அவங்க மற்றவர்களை எப்படி நடத்துகிறாங்க, சமுதாயத்தில் அவங்க எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது ஒருத்தங்களை அப்சர்வ் பண்ணுறது. அதனால் தவறான முடிவுகளை எக்காரணம் கொண்டும் எடுத்துட வேண்டாம். அதனால் எந்த முடிவு எடுத்தாலும் மிக தைரியமாக தெளிவாக குடும்பத்தினருடைய ஒற்றுமை, குடும்பத்தினரோட சப்போர்ட்டுங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு வேணும். அதாவது உங்களோட ஜெயம் ரவிக்கு வந்து அவருடைய அப்பா, அண்ணா, அண்ணி அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப வேணும். ரசிகர்கள் எல்லாருமே உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. ஆர்த்தியும் நம்ம வந்து நிச்சயமாக அந்த பெண்ணை நம்ம விட்டுறவே முடியாது. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை ரொம்ப அழகாக குடும்பத்தை பார்த்து எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம அம்மாவை எங்கெங்கே தலையிட விடணும், எந்த இடத்துல வந்து அவங்கள டிஸ்டன்ஸில் வைக்கணும் அப்படிங்கிறதும் வந்து இன்றைக்கி பெண்கள் வந்து கட்டாயம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது வெறும் காஷிப் பேசுகிற ஒரு கலாச்சாரம் இல்லை. காலப்போக்கில் வந்து திருமண வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. நானும் வாழணும், எனக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை, நான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு இப்படி வாழ்ந்துட முடியாது, நான் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவேன், கலாச்சாரத்தோடு இருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நான் ஒரு முடிவு எடுக்கிறேங்கும் போது அந்த முடிவை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுங்க. நன்றி, வணக்கம்.